குட் மார்னிங் சாப்டர் நம்ம கேப்லாரிட்டினா என்னன்னு பார்க்க போறோம். கேப்லாரிட்டினா என்னன்னா ஃபினாமினா அப்படின்னு அர்த்தம். ஃபினாமினா நிகழ்வுன்னு அர்த்தம். என்ன நிகழ்வு? ஒரு ஸ்மால் டயமீட்டர் டியூப்ல லிக்விட் வந்து ரைஸ் ஆகிறதோ ஃபால் ஆகிறதோ அந்த நிகழ்வுக்கு பேர் தான் கேப்லாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ கேப்லரி ரைஸ் எப்போ நடக்கும் அப்படின்னா இட் டேக் பிளேஸ் இந்த கேஸ் ஆஃப் வெட்டிங் ஃப்ளூயிட். ஃப்ளூயிட் வந்து இரண்டு வகைப்படும். ஒன்று வெட்டிங் ஃப்ளூயிடு, இன்னொன்று நான் வெட்டிங் ஃப்ளூயிட். ஈரமாக்குற ஃப்ளூயிட் பேர் வெட்டிங் ஃப்ளூயிடு. கான்டாக்ட் ஆங்கிள் வந்து லெஸ் தென் அக்யூட் ஆங்கிள் லெஸ் தென் 90 டிகிரி தான் வெட்டிங் ஃப்ளூயிட் சொல்லுவாங்க. அங்கே அதர்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதர்ஷன் அதிகமாக இருந்தால் வெட்டும், ஈரப்படுத்தும். கோகஷன் அதிகமாக தான் ஒட்டாது. எக்ஸாம்பிள் தண்ணி வந்து கிளாஸில் போட்டு வச்சிங்களேன், அப்போ வந்து தண்ணி வந்து கிளாஸ் மேலே அப்படியே ஒட்டிக்கும். சரியா? அப்போ தண்ணி வந்து வெட்டிங் ஃப்ளூயிட்னு தெரிஞ்சுக்கலாம். அது கேப்லரி ஃபால் இட் டேக் பிளேஸ் இன் தி நான் வெட்டிங் ஃப்ளூயிட். நான் வெட்டிங் ஃப்ளூயிட் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் ஆங்கிள் கிரேட்டர் தென் 90 டிகிரி அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்கும். ஸோ இங்கே கோகஷன் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ மெர்க்குரி வந்து என்னன்னா அப்படியே தரையில் போட்டுனா ஒரு வாட்டி இதில் மெர்க்குரி கெமிஸ்ட்ரி லேப் வந்து ஒருத்தன் எவனும் கீழே கொட்டிட்டான். ஸ்வைன்னு எல்லாம் பறந்து எல்லாம் உண்டை உண்டியா ஓடி போச்சு. தேடி பிடிக்க முடியும் எல்லாம். ஃபஸ்ட்டு பெரிய உண்டை, சின்ன உண்டை ஓடி போச்சு. அவ்வளோதான் முடியல, கதை வந்துச்சு. மேடம் வந்தவொடனே அவர் பார்த்தாங்க, காஸ்ட்லியும் கூட. ஸோ அது வந்து நான் வெட்டிங் ஃப்ளூயிட், ஒட்டாமல் ஓடும் மெர்க்குரி. அதுக்கு காரணம் என்ன? கோகஷன் அதிகம். மெர்க்குரி இன் கிளாஸ். அது கேப்லரி இஸ் டியூ டு போத் கோகஷன் அண்ட் அதர்ஷன். கேப்லாரிட்டி வந்து காரணம் வந்து கோகஷனும் அதர்ஷன் தான், ரெண்டு காரணம். ரைஸ் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் லிக்விட் கேப்லாரிட்டி பார்த்தீங்கன்னா 4 சிக்மா காசிட்டா ரோ ஜிடி ஃபார்முலா. தீட்டா = 0 டிகிரி ஃபார் பியூர் வாட்டர், அதே 128 டிகிரி டு ஃபார் மெர்க்குரி. அந்த போடும்போது h = அதை சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன வரும்னா நமக்கு 30/d வரும். d வந்து 30 mm எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரைஸ் வந்து 30/30 1 mm ரைஸ் கிடைக்கும். இந்த d வந்து 15 mmனா d வந்து 15னா 2 mm ரைஸ் கிடைக்கும். ஸோ பார்த்தோம்னா ஷார்ட்கட் போட்டுடலாம். போய் நம்ம 4 சிக்மாவோட வேல்யூ காசிட்டா ரோ ஜிடின்னு சப்ஸ்டிட் பண்ணுறது ரெடிமேடாக ஞாபகம் வச்சுக்கணும். 30/d. d should be in millimeter அப்படின்னு தெரியும். d மில்லிமீட்டரில் போட்டால் ஆன்சர் மில்லிமீட்டர் வரும். இப்போ h is inversely proportional to 1/d. டயமீட்டர் அதிகமாக இந்த ஃபார்முலா நம்ம தெரிஞ்சுட்டு h is inversely proportional to d. டயமீட்டர் அதிகமாச்சுன்னா h கம்மியாகும். ஸோ டயமீட்டர் வந்து less than 6 mm வந்து அந்த டியூப் பேர் கேப்லரி டியூப் சொல்கிறாங்க. இப்போ கேப்லரினா 6க்கு கீழே இருந்தா கேப்லரி டியூப், 6லேருந்து 15 இருந்தால் பீசோமெட்ரிக் டியூப், 15க்கு மேலே போனால் அதான் பைப். ஸோ டியூப் இந்த இது வந்து 3 வகைப்படும். டியூப் வந்து 3 அதாவது டயமீட்டர் உள்ளது 3 வகைப்படும். கேப்லரி டியூப்னா 6க்கு கீழே, 6 ஈஸியாக வச்சுக்கலாம். 6 கிரிக்கெட்டில் 6 வச்சுக்கலாம். அது வந்து கேப்லரி டியூப். பீசோமெட்ரிக் டியூப்னா 6லேருந்து 15 ஈஸியாக வச்சுக்கலாம். எப்படி வச்சுக்கலாம்னா நமக்கு 10வது படிக்கிற வயசு தான் 15. சரியா? 15க்கு மேலே பைப். ஸோ 10வது மேலே போனால் பைப் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்படி தான் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கேப்லரி பற்றி ஃபுல்லாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் வந்துட்டா ஒரு 20 கொஸ்டின் இருக்கும் YCT புக்கில். சால்வ் பண்ணி பார்த்தா நம்மளும் கேப்லரியில் பிஸ் தான் மாறிடும். சரியா? எப்பவுமே வந்து குரு என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு பின்பற்றிட்டே வந்தோம்னா கூடவே கூட்டி செல்வது குருவிற்கு பயிற்சி, கூடவே வருவது மாணவருக்கு பயிற்சி. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சீக்கிரமாக போஸ்டிங் வாங்க. தேங்க்யூ சார்.